மக்களே வணக்கம். நம்ம முன்னாடி சைபர் கிரைம்னா என்ன, சைபர் கிரைமில் எப்படி நம்ம மாட்டக்கூடாது, சைபர் கிரைம் எப்படிலாம் நடக்குது, எப்படி ஏமாத்துறாங்க அப்படின்னு பார்த்தோம். இதில் இன்னும் சில விஷயங்கள் சைபர் கிரைமில் எப்படி மாற்றுறாங்க. ஆனால் சைபர் கிரைமில் ஏமாந்தவங்க வெளியே சொல்கிறது இல்லை. ஏன்னா யாராவது போய் ஒருத்தவங்கள்ட்ட இந்த மாதிரி ஏமாந்துட்டேன்னு சொன்னால் உடனே எல்லோரும் கேட்குற கேள்வி, நீ ஏன் செஞ்ச, நீ எப்படி ஏமாந்த, உனக்கு அறிவு இல்லையான்னு கேட்பாங்க. ஆனால் ஏமாறுறதுக்கு அறிவு அவசியம் அல்ல. சூழ்நிலையும் கால சூழ்நிலை அமைஞ்சால் எல்லாரும் ஏமாற வேண்டியது தான். எல்லாருக்கும் ஒரு சூழ்நிலை வரும். இந்த ஸ்கேம் பண்ணுறவங்க திறமசாலியாக அவங்க ஃபோர்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி உங்களால் நவர முடியாத அளவுக்கு சூழ்நிலை பார்த்து ஏமாற்றுவாங்க. ஆனால் முகம் தெரியாமல் ஆளே தெரியாமல் ஒருத்தன் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நம்மளை ஏமாற்ற முடியுதுன்னா நம்மளோட கட்டமைப்பு அப்படி நீண்ட நெடிய நாளாக நம்மளோட மனசில் நம்ம மூளையில் கட்டமைப்பட்ட விஷயங்களை கரெக்டாக புரிஞ்சு நாமளை எப்படி சொன்னால் என்ன சொன்னால் எப்படி ஃபோர்ஸ் பண்ணால் நம்ம பயப்படுவோம் ஒத்துழைப்போங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஏமாத்துறது தான் இந்த சைபர் கிரைம் குற்றவாளிகளின் மிகப்பெரிய திறமை. இதில் நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க, உங்கள் குரூப்லலாம் வரும் 1% வட்டிக்கு உங்களுக்கு லோன் தரோம், உடனே நீங்கள் எங்களை அணுகலாம்னு சொல்லி ஒரு ஃபோன் நம்பரோடு வரும். அதை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா மிகப்பெரிய ஏமாற்றத்துக்கு உள்ளாவீங்க. அதே மாதிரி ஹேப்பன் டேட்டிங் ஆப் அப்படின்னு ஒரு ஆப்பில் புதுச்சேரியை சேர்ந்த ஒருத்தர் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதில் ஒரு பெண்ணிட்ட வீடியோ காலில் பேசுகிறாரு. அந்த வீடியோ காலில் பேசும்போது 2 பேருமே அந்த அனாவசியமாக பேசிகிட்டு இருக்கும்போதே நியூடாலாம் ஃபோட்டோ 2 பேருமே பேசிக்கிறாங்க. நியூடாவே 2 பேரும் பேசிக்கிறாங்க. அந்த 2த்தையுமே அந்த பொண்ணு அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை ரெக்கார்ட் பண்ணி அவரை மிரட்டி, இவ்வளோ பணம் கொடு, 80 லட்சம் கொடு, 30 லட்சம் கொடு, சோஷியல் மீடியாவில் போட்டுருவோன்னு மிரட்டுறாங்க. அதுக்கு அவர் பயந்துக்கிட்டு சைபர் கிரைமில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. அதன் பிறகு சைபர் கிரைம் துரிதமாக நடவடிக்கை எடுத்து அந்த விஷயங்களை கண்டுபிடிச்சி அரெஸ்ட்டும் பண்ணுறாங்க. இப்படி இந்தமாரி டேட்டிங் ஆப், இந்தமாரி ஆப்லாம் இந்த மகிழ்ச்சியெல்லாம் மகிழ்ச்சி அல்ல. இந்த சிறு மகிழ்ச்சிக்காக ஆசைப்பட்டு வாழ்க்கையை எழுந்துட வேண்டாம். சின்ன ஆசைகளை தூண்டுறாங்க. இந்த மாதிரி சேட்டிங் ஆப்லாம் அவசியமற்ற ஆப்பு. இந்தமாரி ஆப்புகளும் நுழையாதீங்க, எப்போதுமே இந்த ஆப்பை வச்சுக்காதீங்க. அதே போல் இந்த ஷேர் மார்க்கெட்டுன்னு ஒன்று சொல்கிறாங்க. அது பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் தலைமையிடம்னு பார்த்தா ராஜஸ்தானாக இருக்கும், குஜராத்தாக இருக்கும், பல்வேறு மாநிலத்திலேருந்து ஒரு ஆப் பண்ணுவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இவ்வளோ பணம் கொடுங்க, உங்களுக்கு ஷேர் போட்டால் உடனே கொடுத்துட்றோம், உங்களுக்கு சேர்ந்துருச்சு, உங்களுக்கு அக்கௌண்ட் தனியாக சேருதுன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஒரு பீரியடில் உங்கள் பணம் வேணும்னா இவ்வளோ பணம் கட்டினா தான் அது ரிலீஸ் பண்ண முடியும்னு சொல்லி மிரட்ட ஆரம்பிப்பாங்க. அதில் பல பேர் பல விஷயம் ஏமாந்துடுறாங்க. அதை நம்மக்கிட்ட வந்த ஒரு கம்ப்ளைண்ட்டில் அவர் ஏமாந்துருக்கார். 2.5 லட்சம் ஏமாந்துட்டார். ஆனால் அவர் சந்தேகப்பட்டார். உடனடியாக சைபர் கிரைம் போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. உடனடியாக அந்த அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணுறாங்க. ஆனால் அவர் ஏமாந்தது 2.5 லட்சம் ரூபாய், ஆனால் ஃப்ரீஸ் ஆனது 1,92,000 ரூபாயில் அக்கௌண்ட்டில் இருந்துச்சு, ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. இப்படி ஏமாந்ததை உடனே கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அந்த அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிவிடும் போலீஸு. ஆனால் ஏமாந்துட்டு விட்டுட்டு நீங்கள் பயந்துக்கிட்டு தயங்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் பணம் கிடைக்காது. அதனால் ஏதாவது ஏமாறாதீங்க. ஏமாந்து இந்த மாதிரி உங்கள் பணம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சி, உங்கள் பணம் போட்டுட்டீங்க, ஒரு அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிட்டீங்கன்னா உடனடியாக சைபர் கிரைமை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உடனே ஒரு புகார் கொடுத்தீங்கன்னா உடனடியாக ஃப்ரீஸ் பண்ண முடியும். அதை குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் மூலம் எடுத்துக்கொள்ளவும் முடியும். அதனால் ஜாக்கிரதையாக மக்களே, சைபர் கிரைமில் சிக்காதீர்கள். சைபர் கிரைமை சிக்குவதிலிருந்து தவிர்ப்பதற்கு நாம் பேராசை ஒழிங்க. உலகத்தில் சந்தோஷன்றது வேறு எங்கேயோ இல்லை, நம்மக்கிட்ட தான் இருக்குது. நம்மக்கிட்ட இருக்க சந்தோஷம் இல்லைன்னு சொல்கிறது தான் அந்த சைபர் கிரைமோட நோக்கம். அதனால் ஏமாறாதீங்க மக்களே, ஜாக்கிரதையாக இருங்க.